கடைசியா நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட சொல்ல தான் போறேன். இந்த உலகத்தில நீங்க, நான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த ஒரே ஒரு தடவ மட்டும் செய்ய போறது கிடையாது. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பொய் சொன்னாங்கன்னா, அவங்க அத திரும்ப சொல்ல தான் போறாங்க. உங்ககிட்ட ஒருத்தர் கத்துனாங்கன்னா, அது திரும்ப நடக்க தான் போது. நீங்க திடீர்னு ஒரு விஷயத்த எதர்ச்சியா பார்க்கல. அது அவங்களுடைய லூப். நீங்க அத புதுசா பார்க்குறீங்க. அது அவங்களோட பேட்டர்ன். எங்க வீட்ல ஒரு அக்கா வேலை செய்ய வரவங்க, எங்க வீட்லருந்து ஒரு சின்ன கோல்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. தட் செகண்ட் ஐ ரியலைஸ்டு. ஓகே. இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா வீட்லயும் இதே மாரி தான் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த நீங்க என்கவுண்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அத அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஜட்ஜ்மென்ட் குடுக்காதீங்க. அதுக்கு எக்ஸ்கியூஸ் குடுக்காதீங்க. அவங்க சிச்சுவேஷன்னால அத பண்ணிட்டாங்க. அவங்களோட திறமை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி. அவங்க யாருன்றது ஆக்ஷன்ல தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தர பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 4 ரவுண்டு சரக போட்டு அவங்க பேசினா தான், அவங்க உண்மையாலுமே அவங்க யாருன்றது தெரியும். உண்மையாலுமே அவங்கள ஒருத்தர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க நெனச்சது நடக்காம போனா தான் அவங்க யாருன்றது தெரியும். ஒரு கெட்ட நாள்ல போய் ஒருத்தர பார்த்தா தான், அவங்க உண்மையாலுமே அவங்க யாருன்றது தெரியும். ஒருத்தர பத்தி தெரிஞ்சவங்க ஒரு 10 டூ 15 இயர்ஸ பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் அவங்கள பத்தி கேட்டு பாருங்க. அப்பதான் அவங்க உண்மையா யாருன்னு அவங்களுக்கு தெரியும். நெவர் எவர் பிலீவ் தி சர்ஃபேஸ் லெவல் ஆஃப் ஹியூமன். தேங்க் யூ.